5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இந்த சம்பவம் தெரியாத ஆள் இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இயேசுவும் குஷ்டரோகியை குணமாக்கினது இந்த ஒரு மனிதனை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குஷ்டரோகி உடைய நிலைமை ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை, தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. மனிதர்கள் அந்த குஷ்டரோகியை மதிக்கிறதில்லை, அவனை பொருட்டாக எடுத்துக்கிறதில்லை. அவன் ஊருக்குள்ளே வரும்போது தன்னை தீட்டு என்று சொல்லிக்கொண்டு முக்காடு போட்டுக்கொண்டு இப்படி கத்திக்கிட்ட வரணும். அவனை யாரும் தொட மாட்டாங்க, அவன் தீட்டு உள்ளவன். அவன் ஊருக்கு வெளிப்புறத்தில் வாழணும். ஊருக்குள்ளே வரும்போது இப்படி கத்திக்கிட்டு வரணும். அவன் ஊருக்கு வெளியில் வாழ்கிறபடினாலே யாரோ சொந்தங்களோ பந்தங்களோ ஏதாவது அவனுக்கு ஏதாவது உதவி செய்தால் தான் அவன் பிழைப்பு நடத்த முடியும். மற்றவருடைய கையை நம்பி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவனுடைய குஷ்டரோகம் நிறைந்த அந்த சரீரத்தில் விரல்களும் எந்த ஒரு பொருளும் பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த விரல்கள் சுருங்கி இருக்கும். தன்னுடைய தேவைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடணும், ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டிக்கணுன்னா கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வேறு யாரும் மாட்டி விட மாட்டாங்க. சில குஷ்டரோகிகளை பார்த்துருக்கேன், அவங்க டீஸ்பூனை வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த விரலில் பிடிக்க முடியாது. அவங்க சாப்பிடப்படுறத நான் பார்த்துருக்குறேன். அவங்க ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வாழ்க்கையே ஒரு பக்கம் சமுதாயத்தில் அவங்கள ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை, ஒரு அவமானம். இப்போ அவங்களுக்கு புரியாது எனக்கு எந்த குஷ்டரோகம் ஏங்க வந்தது. அது ஒரு பிரச்சனை. ஒரு இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தில் பிறந்து கொண்டு இப்படிப்பட்ட இயேசு தான் இந்த இஸ்ரவேல் யெகோவா தேவன்தானன்ற அந்த இதில் பிறந்துட்டு கச்சல் அதில் குஷ்டரோகமாக பிறந்துட்டு அவங்களுக்கு கடவுள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நிலைமை என்ன? அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு வழியில்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அவங்களுடைய காரியத்தில் பார்க்கும்போது அவமானம், நிந்தை, இதன் மத்தியில் இயேசுவை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க. ஊருக்குள்ளே ஒருத்தர் வந்திருக்கிறாரு இயேசுன்னு. இயேசு என்பவர் வந்திருக்கிறபடினா அவர் அநேகருடைய வியாதிகளை குணமாக்குறாரு, அவர் நிறைய பேருக்கு போதிக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படியோ யார் மூலமாக இந்த குஷ்டரோகிக்கு காதலில் விழுகிறது. இப்போது அவனுடைய நிலைமை என்னென்னா, நான் தீட்டு உள்ளவன், சரி வியாதிக்காரவரை குணமாக்குறது என்ன தொடுவாரா, அது ஒரு சந்தேகம். என்னக்கு சுகம் தருவாரா, அது ஒரு சந்தேகம். இப்போது அவர் ஒரு போதகராக இருக்கிறார். நான் ஒரு தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட தீட்டு உள்ளவனாக இருக்கிறேன். என்னிடத்தில் பேசுவாரா, என்னை தொடுவாரா, எனக்கு ஒருவேளை சுகம் கிடைக்குமா, இப்படின்ற கேள்வியெல்லாம் அவனுக்கு இருக்குது. அதனால தான் அவன் உமக்கு சித்தமானால் என்னை நீங்கள் நினச்சா என்னை சுத்தமாக்க முடியும், ஆனால் உங்களுக்கு விருப்பமான்றது எனக்கு தெரியாது. அப்போது இந்த தேவனிடத்தில் இவன் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறான். தன் வாழ்க்கையிலே சுகம் கிடைக்க வேண்டும் என்று அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து வருகிறான். ஆனால் அந்த அற்புதம் நடக்குமா நடக்காதுன்னு அவனுக்கு தெரியாது. நடக்குமா? இப்போ தேவனிடத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு அந்த அற்புதம் நடக்காமா, எப்படி நடக்கும், எவ்வளவு நடக்கும்ன்றதெல்லாம் கணிக்கவே முடியாது இல்லையா? பட்டினியாக இருக்கிறவனுக்கு ஆண்டவரே எனக்கு சோறு கடிச்சா போதும், ஆண்டவரே அவனுக்கு சாம்பார் சாதம் கடிச்சா கூட அவனுக்கு அற்புதம். ஏன்னா அவனுக்கு சோறு கிடையாது, அவனுக்கு பிரியாணி கிடைச்சாலும் அற்புதம். எது நடந்தாலும் அதுலேருந்து அவனுக்கு கேட்டதில் எந்த விதத்தில் கிடைச்சாலும் அவனுக்கு ஒரு அற்புதம் தான். அதனால் இவன் சுகம் கிடைச்சா போதும், அது தருவாரா தரமாட்டாரா அன்னைக்கு கேள்வியோட ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வருகிறான். அற்புதத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்கிறது இல்லை. ஏன்னா அற்புதம் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு நிச்சயம் கிடையாது. தெய்வ ஆலயத்தில் அநேக அற்புதங்கள் எதிர்பார்க்குறாங்க. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறதுன்னு பார்த்தா அற்புதம் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை, ஒரு சிலருக்கு நடக்குது. அதனால தான் இவன் இந்த அற்புதம் நடக்குமா நடக்காதா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சந்தேகத்தோடு இந்த அற்புதத்தை எதிர்பார்த்து விடுகிறான். ஆனால் கிருபையாக அந்த தேவன் என்ன பண்றார், மனம் இறங்கி மனதுருகி அவனை தொட்டு தூக்கி என்ன செய்கிறார், அவனை சுகமாக்குகிறார். இப்போ அற்புதத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு நிச்சயம் கிடையாது.
நிச்சயமா நடக்கும்னு அவங்களுக்கு சொல்ல முடியும். எதிர்பார்க்கிறாங்க, எதிர்பார்த்து வருகிறாங்க. கர்த்தர் எனக்கு செய்வாரா? அவங்களுக்கு செஞ்சாரா? எனக்கும் செய்ய மாட்டாரா? எனக்கும் தர மாட்டாரா? ஒருவேளை தருவாரோ தரமாட்டாரோன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு வாங்கம்மா, தூக்கிட்டு போங்க குழந்தைய. சீக்கிரம் வந்துடுவார் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். அவர் வீட்டுக்கு போனால் முதல்ல சர்ச்சுக்கு இட்டுன்னு போனவர், மேலே தூக்கிட்டு போய் சர்ச்சு இட்டுன்னு போய் சர்ச்சுக்கு சர்ச்சில் உட்காந்து பேண்ட் அடிச்சு நிற்பார். அதில் சீக்கிரமாக கெடுத்தர் அவர் பயன்படுத்துவார். சரி, அற்புதத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயம் இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. ஒருவேளை என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு செய்ய மாட்டாரா? அப்படி தான் இந்த குஷ்டரோகி வருகிறான். கர்த்தர் நல்லவர், இரக்கமுள்ளவர். அவனுடைய நிலைமையை பார்த்து இயேசு என்ன பண்ணுறார்? இறங்கி மனதுருகி அவனை சுஸ்தமாக்குறார். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், எடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 29 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானங்களை எல்லாம் செலவழித்தும் சற்றாயில் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி 27 மறுபடியும் வாசி. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆயிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி. இங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த குஷ்டரோகி எனக்கு நடக்குமா நடக்காதா, ஒரு சித்தமில்லையான்ற ஒரு கேள்விக்குறியோடு எதிர்பார்த்து வந்தான். அவனுக்கு அந்த எதிர்பார்ப்பை இயேசு கிறிஸ்து அற்புதமாக அவனை நிறைவேற்றினார். என்ன சொல்ல வருகிறேன்? அற்புதம் நடக்குமா அந்த ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு நிலைமையை அங்கே பார்க்க முடியுது. தேவன் கிருபையாய் மனம் இறங்கினார். இங்கே பார்க்கும் பொழுது இவளுக்கு ஒரு நிச்சயத்தை இருக்கிற பார்க்குறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்க்கணும், அவர் பாதத்தில் விழணும், அவர் என்னை தொட்டு ஜெபம் பண்ணி குணமாக்குவாரோ ஆக்க மாட்டாரா, இந்த கேள்விக்கே பேச்சுக்கே இடமில்லை. இயேசு கிறிஸ்துவம் தருவாரா தருமாட்டாரா, இந்த டவுட் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியல. நான் அவர் பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி எப்போ அந்த ஒரு உறுதியாய் சொல்ல ஆரம்பித்தாலோ அது அவன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அறிக்கையினுடைய மேன்மை என்ன? நீங்கள் சொல்லுகிறபடி ஆகும். ஹல்லேலூயா. எதை எப்படி நடக்கணும் நீங்க டிசைட் பண்றீங்களோ அப்படிதான் நீங்க அறிக்கையில டிசைட் பண்ணி சொல்லும்போது நீங்க சொல்லுகிறபடி உங்களுக்கு ஆகும். இல்லையா? எல்லா அற்புதங்களும் வேதத்துல பார்க்கலாம். பல விதமான அற்புதங்களை பண்ண, பல குஷ்டரோகிகள் வேற ஒவ்வொரு விதங்களில் அற்புதம் நடக்குது. இல்லையா? ஒருத்தனை குருடனை போலானார், குணமாயிடுது. ஒருத்தனை நீ சிலபாம் குளத்துல போய் கழுவுங்கிறாரு, சேற்றை பூசி, அது ஒரு விதமாய் பண்ணுகிறாரு. இப்படி பல விதமான அற்புதங்கள் பல கோணங்களில் பண்ணுகிறார். இந்த ஒரு அற்புதம் மாத்திரம், இந்த ஒரு விடுதலை மாற்றம் இவளுக்கு வித்தியாசமான கோணத்தில் நடக்கிறது. இங்க இயேசுவே சம்பந்தப்படாம ஒரு காரியங்கள் நடக்கிறது. இயேசு கிட்ட வந்து இல்ல இயேசு பார்த்து இயேசுவே சம்பந்தப்படாம, அவருக்கு இயேசு வல்லமை உள்ளவர், அவருக்கு என்னை குணமாக்க விருப்பம் உண்டு, இதெல்லாம் ரொம்ப நிச்சயித்து கொண்டுதான் அந்த அறிக்கையில் வருகிறார். இல்லையா? அறிக்கை என்பது சும்மா பேசுறது இல்ல. ஒரு காரியத்தை தெளிவாய் தெரிந்து கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா ஆசீர்வதிக்க மாட்டாரா, அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு அதை நிச்சயித்து கொண்டு அதை அறிக்கையாய் சொல்லும் போது அதை தேவன் அங்கீகரித்து ஆக வேண்டும். அல்லேலூயா. நான் அவர் பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லிக் கொண்டு அவர் பின்னாக சென்று அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது வல்லமை பெறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. வல்லமை தேடி போற ஒரு அனுபவம் இருக்கிறது, நம்மை தேடி வருகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப விசுவாசித்து அறிக்கை செய்கிறவருடைய மேன்மை என்ன?
தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்றதில்ல. தேவன் யார் என்பதை நான் புரிந்து கொண்டு அவருக்கு எனக்கு நன்மை செய்ய முடியுமா முடியாதா, அவருக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா என்றதை புரிந்து கொண்டு அவர் செய்வார் என்ற ஒரு உறுதி இருக்குமானால் அவர் நல்ல தேவன். அவர் தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்ப தள்ளுகிறதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்களே அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார் என்பதை புரிந்து கொண்டு கர்த்தரை நிச்சயமாக சுகமாக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை அறிக்கையாய் சொல்லும் பொழுது உன்னுடைய அறிக்கையை தேவன் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இவளுக்கு அதே நிலைமைதான். இந்த 12 வருடங்களாய் பாடுல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீடைய நிலைமை என்ன? இவளும் தீட்டு உள்ளவள். இவளும் ஆமா என்ன ஊருக்குள்ள இருக்கான், ஊருக்கு வெளியே இருக்கிறான். இவளும் நல்லது கட்டத்துக்கு போகக்கூடாது, சமையல் பண்ணக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. 12 வருடங்களாய் தீட்டு உள்ளவள், மூலையில் அமர்ந்து இருக்கணும், நல்ல காரியங்களுக்கு போகக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. பலவிதமான கட்டுப்பாடுகள் அந்த தீட்டு உள்ள அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அதே நிலைமை தான் இவளை தீட்டுவில்லை, ஒதுக்கப்பட்டவளா, தள்ளப்பட்டவளா, எதுக்கும் போக முடியாம 12 வருடங்களாக இவளை என்ன பண்ணுகிறான், கவலைப்பட்டு அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு வேதனை இருக்கிற போது இவளும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அந்த குஷ்டரோகியும் இயேசு குறித்து கேள்விப்பட்டாள். அவனுக்கு ஒரு முழு நிச்சயம் கிடையாது, இயேசு என்னை சுகமாக்குவார் என்ற நிச்சயம் கிடையாது. ஆனாலும் போய் பார்க்கலாம், முயற்சி செய்து பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம், ஒருவேளை ஒரு சுகமாக்கலாம், உமக்கு சித்தமானால் சித்தமாக்க சுத்தமாக்க உமாலாகும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான், சரண்டர் ஆயிட்டான். ஆண்டவரே எனக்கு ஒன்னும் தெரியலப்பா, உன் பாதத்தில் விழுந்துறேன், உனக்கு சித்தமானா குணமாக்குங்க, இல்லைனா விட்டுருங்க நான் போயிடுறேன் சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட பாதத்தில் விழுந்து விட்டான். அவனுக்கு இயேசு நிச்சயமாய் சுகம் தருவார் என்பது அவனுடைய தெளிவு கிடையாது. எப்படியாவது ஒரு மனம் இறங்கி காலில் விழுந்துட்டான். ஒருவேளை அவரு இவ்வளோ பாதத்தில் விழுந்துட்டான், ஏதோ பண்ணிவிடுவாரோ அப்படியெல்லாம் அவன் நினைச்சுதான் உனக்கு சித்தமானால் சுத்தமாக்குன்னு சொல்லி அற்புதத்தை இந்த விதத்தில் எதிர்பார்த்து அவன் ஒரு பாதத்தில் விழுகிறான். ஆனா இந்த ஸ்திரீயோ 12 வருடங்களா தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவிட்டு கொஞ்சமாகிலும் சற்றே முன்னேற்றம் இல்லாமல், சுகமடையாமல், மாற்றமில்லாமல் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழித்து போட்ட ஒருத்தி, ஒதுக்கப்பட்டவளா, தள்ளப்பட்டவளா, எங்கே வெளியே போக முடியாம ரத்தம் ஒவ்வொரு நாளும் ஊறிக்கொண்டிருக்கும், ஒரு மெலிந்து நலிந்து அவர் உடல் எப்படி இருக்கும், 12 வருஷம் உடல் ரத்தத்துல போயிட்டு இருந்துரும், ஒரு மாதிரி எலும்பு தோலமாயிருப்பான் இல்லையா, பார்க்கறவங்கள ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்கல்ல. நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் இயேசு அநேகரை சுகமாக்குகிறார், இயேசு அநேகரை ரட்சிக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அதை உறுதியாய் நம்பினாள். ஹல்லேலூயா. இந்த இயேசு நிச்சயமா எனக்கும் சுகம் தருவார் என்றதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவருடைய நிலையை அவர் என்ன பண்றா, நான் போய் சொல்ல முடியாது, ஆனால் அவருக்கு மாத்திரம் வல்லமை இல்லை, அவருடைய வஸ்திரத்துக்கும் வல்லமை இருக்கிறது, நானுடைய வஸ்திரத்தின் ஓரட்டையாகலும் அவர் பின்பாக சென்று போய் தொட்டால் சுஸ்தமாவி என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் எதை சொல்லிட்டீங்க உங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிடுங்க. அவர் சொல்லி கொண்டிருந்தான், அவர் சொன்ன உடனே அங்கே இயேசு வந்துடல, அவர் பின்னாக போய் எல்லாம் சொஸ்தமாவன்னு சொன்ன அந்த நேரத்தில் உடனே இயேசு அங்கே வந்துடல. அவர் சொல்லி கொண்டு இருந்தால் ஒரு நாள் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சொல்ற காரியங்கள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷன் தேவன் அமைத்து தருகிறார் இல்லையா. அவ பின்னாக போய் தொடுவேன்னா அவ போய் சந்திக்கக்கூடிய தூரத்துக்கு ஏசு வந்தா தானே போக முடியும். ஏசு அமெரிக்காவில் இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன், அவர் பின்னாக போய் தொடுவேன்னா அது எப்போ நான் எப்போ தொடுறது, இங்கே வந்தால் தானே தொடும். அப்போ அந்த வார்த்தை சொல்லும்போது நான் நினைக்கிறேன் ஏசு கூட அந்த வார்த்தை கேட்டிருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா இவர் பேசுறத கடலுக்கு மீன் கேக்குதப்பா, நீ பேதுருவே முதலாவது நீ கடலிலே ஒரு தூண்டில போடு, அதுல நீ என்ன பண்ணணும், முதல் மீனை பிடித்து வாயை திறந்து பார்க்கும்போது அதிலே ஒரு வெள்ளி பணம் இருக்கு, அதை கொண்டு போய் நீ என்ன பண்ணணும், வரி பணத்தை கட்டுங்கிறாரு. அப்ப இயேசு பேசுகிறத ஒரு மீன் தண்ணிக்குள்ள இருந்து கேட்டு அந்த வேலையை செய்யுமானால், ஒரு மகள் விசுவாசித்து சொல்லுகிறார், அவர் பின்பாக சென்ற ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை அகலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொன்ன வார்த்தை இயேசுவால் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. இயேசு பேசுகிற கடலுக்கு ஒரு மீனுக்கு கேட்குதுன்னா, இந்த உலகத்தில் பேசுகிற எல்லா ஜீவராசிகளுடைய சத்தத்தும் என் தேவனால கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாச வார்த்தை பேசும்போது தேவன் உன் அருகில் வருகிறார். ஹல்லேலூயா. அவ போகிறா, பின்பாக போய் நெருக்கி முறுக்கி போய் எப்படியோ வஸ்திரத்தை
தொட்டுறா, அவர் சொன்னது வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இந்த அறிக்கையின் மேன்மை, இந்த அறிக்கையின் மேன்மை, இந்த அறிக்கையின் மூலமா என்ன செய்கிறோம்? நாம் டிசைட் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோமே அதை வசனத்தின் அடிப்படையில் அறிக்கை பண்ணும்போது கர்த்தரும் அதை அங்கீகரித்து அதை நமக்கு செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவரே, இதை உன்னால செய்ய முடியுமான்னு கேட்டு பாருங்க. அவரால் செய்ய முடியுன்ற உங்களுக்கு உறுதி வந்துருச்சுன்னா உடனே அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த உலகத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் வரணும், நீ ஆசீர்வதிப்பீங்களா கேட்டு பாருங்க. அந்த பதில் என்னவா இருக்கும்? ஹலோ, என்னவா இருக்கும்? கண்டிப்பா நீ மேல வரணும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ மொழி நிச்சயம் கழிச்சு அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வியாதியை, எனக்குள்ள இருக்கிற வியாதியை உன்னால சுகமாக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. ஏசு என்ன சொல்வார்? இல்ல இதெல்லாம் முடியாதுங்க, நான் வெறும் தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, மூட்டு வலி, இது மட்டும் தான் பண்றேன் நான். உனக்கு இருக்கிற வியாதி நான் குணமாக்கணும்னு சொல்லுவாரா? அப்போ நிச்சயமாய் உன் வியாதியை சுகமாக்க முடியும் என்ற உனக்கு ஒரு உறுதி இருக்கிறதா? அவரை குறித்து அறிவு இருக்கிறதா? நீ அறிக்கை பண்ண ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. என் முடிய தழும்புகளால் நான் சுகமான ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன் வார்த்தையை என் தேவன் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன் வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறார். அப்போ அற்புதத்தை எதிர்பார்க்கிற வாழ்க்கை வேற, விரும்பினதை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை வேற. ஹல்லேலூயா. அப்ப விரும்பினதான் கிடைக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு நடக்கும்போது, அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு அதிலிருந்து கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன பண்ண விருப்பங்கள் உண்டாகணும். நாம கேட்கிற காரியம் கடவுளால செய்ய முடியுமா இல்லையான்னு தெரிந்து கொண்டு அதை அறிக்கை செய்யும் போது அது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை அறியாதவன் ஒருத்தன் அறிக்கை செஞ்ச நடத்தணுமா? கர்த்தரை அறியாதவன் இந்த உலகத்துல நான் ஏந்து காலையில் அம்பானியாவன் கத்துறான். அது கூட சிலருக்கு நிறைவேறுது. சிலருக்கு அது எப்படி நிறைவேறுதுன்னா, ஆண்டவரை நம்பன்னு ஆக்குறது இல்லை, அம்பானி ஆகணுன்ற அந்த சொல்லி அவனுடைய ஆசையை தூண்டி அவனுக்குள்ள இருக்கிற அதற்காக அதை நோக்கி செயல்பட ஆரம்பிக்கிறான். ஒரு காலத்தில் அவர் நல்ல ஒரு பணக்காரன் ஆக முடியாது. அப்போ உலகத்தில் ஆண்டவர் அறியாதவன் சொல்ற வார்த்தைக்கு கூட வல்லமை இருக்குமானால், கர்த்தர் பேசின அந்த வார்த்தையை எடுத்து உன் வாயில் வைத்து சொல்லும்போது நிச்சயமா இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆச்சுனால இந்த அறிக்கையின் மேன்மை என்னன்னா, எதிர்பார்த்து சொல்றது. ஹல்லேலூயா. நிச்சயமா நடக்கும்னு சொல்றது, அது 100% நடக்கும். ஒருவேளை நடக்குமோ நடக்காதோ, ஒருவேளை இதை செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படின்னா அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன் இல்லையா? எதிர்பார்த்து வர ஒருவேளை சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலருக்கு நடக்காம போகலாம். அப்போ அற்புதங்கள் எல்லாருக்கும் நடக்குதான்றது ஒரு கேள்விக்குறியதான் இருக்குது. ஆனால் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறோட வாழ்க்கையில் அது நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த அறிக்கையில் ஒரு நிச்சயம் இருக்கிறது. நிச்சயம் வந்த பேர் தான் அறிக்கை பண்ணோம் நம்ம. ஹல்லேலூயா. தேவன் தருவார் என்ற நிச்சயம் வந்த பேர் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிரு. ஹல்லேலூயா. இல்லையா? அறிக்கை பண்ணி நிச்சயம் வந்துடும். ரெண்டுமே இதுக்குள்ள அடங்கி இருக்கு. எனக்கு விசுவாசம் இல்லைங்க, நம்பிக்கையில், ஆனாலும் நீங்கள் சொல்லிட்டே இருங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்துரும். ஹல்லேலூயா. நிச்சயம் வந்த பேர் அறிக்கை பண்ண சீக்கிரம் நடக்கும், நிச்சயம் வராமல் அறிக்கை பண்ண கொஞ்சம் லேட்டாக, அவ்வளோதான். ஏன்னா இந்த வார்த்தை உனக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு சொன்ன பிறகு தான் அதனுடைய பவர் அதிகமாக ஆகி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். விசுவாசம் வருவதற்கும் இந்த அறிக்கை தான். விசுவாசம் வந்த பிறகு இந்த அறிக்கை ஸ்ட்ராங் ஆகிடும். ஹல்லேலூயா. சும்மா சொல்லிட்டு கொண்டிருந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்குள்ள அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பிடிச்சு அந்த வார்த்தை. அப்ப எப்படி சொல்லுமா? நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்லாரு, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய அந்த வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே நான் ஒருத்தனை உங்களுக்கு காட்டுறேன். 1 சாமுவேல் புத்தகத்துல நான் சொல்ற வசனம் டக்கு டக்குன்னு வாசித்துவாங்க. 17ஆம் அதிகாரத்துல அவன் அன்னைக்கு தான் இங்கே வரான் போர்க்களத்துக்கு. தாவீது சின்ன பையன். அவன் வந்த அன்னைக்கு மட்டும் அவன் வெற்றியை குறித்து பேசுகிற சில வசனங்களை காட்டுகிறான். தொடர்ந்து அந்த அன்னைக்கு முழுதான் பல இடத்துல அவன் அறிக்கை பண்ணுகிறத பார்க்குறோம். அந்த விசுவாசத்து வார்த்தைகளை பேசுகிறத பார்க்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் ஊன்று கவனிங்க. ஒருத்தர் யாராவது வாசிங்க. 17ஆம் அதிகாரத்தில்
23 26 வாசிங்க. அவன் இவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் எனும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தையை சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். வாசிக்கவேனா? 26 தானே? 24 வாசிக்கிறேன். 26 வரைக்கும் வாசிங்க. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐசுவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையே தந்து அவன் தகப்பன் வீட்டார் இஸ்ரவேலிலே சர்வாமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறது விருத்தச்சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? அப்படி என்ன, நான் கொன்னுடுவேன் அர்த்தம். இவனை கொன்னுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதை பற்றி பேசுகிறேன்னா, அப்போ கொல்றது பெரிய விஷயம் இல்லை. இவங்கெல்லாம் பயந்து நடங்குறாங்க. எல்லாருமே சேனையே பயந்து நடக்குது. ராஜா பயந்து நடக்கிற, சேனை தளபதி எல்லாம் போர் வீரர்கள் பலவிதமான பயிற்சி பெற்றவர்களும் பயந்து கொண்டு இருக்கிறாங்கள பார்க்கும் பொழுது, ஆனால் போரே தெரியாத ஆடு மேய்த்திருக்கிற ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுகிறான்? அவனை பார்த்து இவன் கொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பா இவனை கொன்ன என்ன கிடைக்கின்ற. அப்போ இதுக்குள்ள என்ன அடங்கியிருக்குன்னா, இவனை கொல்றது பெரிய விஷயம் என்ற ஒரு வார்த்தை அடங்கியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இவன் ஏமாத்திரம். இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? இவனை பத்தி பேசிருங்க, இவனும் ஒரு ஆளா, இவன் ஏமாத்திரம்னு அர்த்தம். வாசிக்க அடுத்து 30ஆம் வசனம் வாசிங்க. அவனை விட்டு வேறு இடத்திற்கு திரும்பி போய் அந்த பிரகாரமே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். சொல்லுங்க வாசிங்க. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அதாவது வெற்றியை நிச்சயித்துட்டான் இல்லையா? அவனை கொல்றது உறுதி ஆயிடுச்சு மனசுக்குள்ள. அவன் பெரிய ஆள் இல்லைன்ட்டான். அப்போ அது நிச்சயம் மனசுல வந்துடுச்சு. அதை வந்துட்டு தான் பேசிட்டு இருக்கிறான். நான் போய் என்ன பண்றேன், இவனை பற்றியெல்லாம் ஒன்று நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க. அப்போது வெற்றி நிச்சயமானது போல, அவனை ஜெயிச்சது போல, அவன் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி தான் தொடர்ந்து அவனுடைய அறிக்கையை பார்க்குறோம். வாசிக்கலாம். 34 வாசித்தீங்களா? இல்ல வாசிக்கல. 34 வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடி வந்து மந்தையில் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்தச்சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையில் நிந்தித்தானே என்றான். மறுபடியும் அவங்க இங்க பார்க்கும்போது இதே வெற்றி குறித்து பேசுகிறான். நான் ஏற்கனவே ஒரு சிங்கத்தை கரடியை கொண்டுட்டேன், அதனால ஏற்கனவே நான் ஒரு பயிற்சி பெற்று இருக்கிறேன், இவனா ஒண்ணுமே கிடையாது. மறுபடியும் அவன் வெற்றியை நிச்சயத்தோடு தான் பேசி கொண்டு இருக்கிறான். ஏன்னா ராஜாவுக்கு புரியணுமே, ராஜாவுக்கு இவன் நம்பிக்கை, ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை. நீ சின்ன பையனா இருக்கிறப்பா, நீ எல்லாம் என்னப்பா சண்டை போடுவேன்? அப்பா சொல்லலாம், ஏற்கனவே நான் ருசித்திருக்கிறேன், ஏற்கனவே வெற்றியை ருசித்திருக்கிறேன், சிங்கத்தை அடித்து தனியான கொண்டு இருக்கிறேன். நான் சின்ன பையனை நீ பார்க்குற, சிங்கத்தை அடித்து கொண்டு இருக்கிற, ஒரு கரடியை கொண்டு இருக்கிறன்னு போது அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. அப்போ ராஜாவுக்கு நம்பிக்கை விட்டுக்கிறது மாத்திரமில்லை, தன்னுடைய வெற்றியை தொடர்ந்து பேசுகிறான். 36வது வசனம் வாசிக்கலாம். 36 வாசாச்சுனா 37 வாசி. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். உறுதிப்படுத்துறான், இந்த வெற்றியை உறுதிப்படுத்திட்டே இருக்கிறான். அடுத்துல 45ல இருந்து 48 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோக
பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். அதாவது ஆரம்பித்த நிமிஷம் கடைசி வரைக்கும் அந்த அவனுடைய பேச்சில் தோய்வே கிடையாது. வெற்றி என்பதை உறுதிப்படுத்திட்டே இருக்கிறான். அண்ணன்மார்களை வராங்க, டே இங்கடா வந்த, என்னத்துக்கு வந்த, இங்கன்னா உனக்கு வேலைன்னு கேட்குறேன். நான் பேசுறது முகாந்தரம் இல்லையா? அப்போது இவனை துரத்துறது ஒரு கூட்டம். என்னத்துக்கு இங்கே வந்து இங்கே சண்டை போகிற இடத்துல உனக்குன்னா வேலை, சின்ன பையனாக இருக்கிறியான்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இவனை மட்டம் தட்டி இவனை வெளியே அனுப்புறது ஒரு கூட்டம் பார்க்குது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜாவுக்கு ஒரு அசிங்கம். நம்ம ராஜா நம்ம சண்டை போடல, சின்ன பையன் வந்து நான் போய் சண்டை போடுறேன்னா எப்படி இருக்கும்? ராஜா, அந்த தேசத்து ராஜா சண்டைக்கு போல, போர் வீரர்கள் போல, சேனாதிபதிக்கு போல, ஒரு சின்ன பையன் வந்து நான் அவனை பார்த்துக்கிற ராஜான்னா ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆமாம், அவ்வளோ பெரிய ராஜா கிரீடெல்லாம் வச்சு நிற்கிறேன் நான் இல்லையா, பெரிய கத்தி வச்சுருக்கேன், கவசம் போட்டுக்கிறேன், நானும் சண்டை போடுவேன், எல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் சின்ன பையன் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க ராஜா நான் பார்த்துக்கிறேன்னா அவருக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும்? என்னடா சின்ன பையன் வந்து நம்மக்கிட்ட வந்து என்ன, நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னா எப்படி இருக்கும்? இப்போ அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, சொல்கிறான், இருந்தாலும் அந்த பையன் மேலே நம்பி என்ன பண்ணுறது? ஆனால் அந்த தைரியம் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவன் பெருடைய சாட்சியை சொல்லுகிறான். அப்போது அவனு அதுக்கப்புறம் இல்லை உடைய உடுத்துறாங்க, இதெல்லாம் போட்டுன்னு போகணும், அதை கைட்டுப்பட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுங்கிறாங்க. இப்போ குழாங்களை எடுத்துகிட்டு போகிறான். அவனுடைய வெற்றிக்கான ஒரே காரியம் என்னென்னா, அவனை ஜெயிச்சதுன்ற ஒரு அறிக்கை அவன் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறத ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கலாம். அல்லேலூயா. அவனுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது, அவனை ஜெயிக்கிறத நான் உறுதி நிச்சயம் என்பதில் அவன் கரெக்டா இருக்கிறான். ஓ, நீங்க வாயில சொல்லுகிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. எவ்வளவு நீங்க முழு நிச்சயத்தோடு சொல்லி கொண்டு இருக்கிறீங்களோ அதை நீங்க உங்களுடைய வேலைகளை எளிதாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு கடினமான காரியங்களை முடியும் இதை செய்து முடிப்பேன்னு சொல்லி கொண்டு வரும்போது ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த காரியங்கள் உங்களுக்கு எளிதாக்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ சின்ன காரியமா இருந்தாலும் அது முடியாது நடக்காதுன்னு சொன்னா அந்த சின்ன வேலை செய்யக்கூடியதை கூட உங்களுக்கு நீங்களே கடினமாக்கி கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. இது முடியாது அது முடியாது கட்சியில் அவங்க சின்ன வேலை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுவாங்க. நான் பெரிய வேலை செய்ய முடியாட்டில நான் செஞ்சு முடிப்பேன், என்னால் முடியும், கர்த்தர் என்னோடு இருக்கிற, இது எனக்கு தருவார், யாருக்கும் கிடைக்கல எனக்கு தருவார் என்று, யாருக்கும் செய்யாத ஒன்றை கர்த்தர் எனக்கு செய்ய முடியும், அவர் நல்லவர் என்று நீங்க விசுவாசத்தோடு பேசும்போது அதை சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை எளிதாக்கி கொண்டிருக்கிறீர்கள், அதை அடைவதற்கான சூழலை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தை மிகவும் அவசியமானது. ஹல்லேலூயா. அது கவனத்தில் கொள்ள வேண்டியது. அது பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. முடியாததே முடியும்னு பேசுறது தான் விசுவாசம், நடக்காதது நடக்கும்னு பேசுறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சிறு பையனுக்கு விசுவாசம் இருக்கு. சிறு பையனுக்கு ஆமாம், பெரிய பெரிய ஆளுக்கு விசுவாசம் இல்லை, ராஜாவுக்கு இல்லை, போர் தளபதிக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. அங்கே இருக்க லட்ச ஜனங்களுக்கு அந்த இஸ்ரவேல் கூட்டத்துக்கே இல்லை. ஏன்னா அவன் அவ்வளோ ஹைட்டு வெயிட்டு ராட்சதம் போல நிற்கிறான். எல்லாரும் வந்து அவனுடைய முகத்தையும் அவனுடைய ஹைட்டையும் வெயிட்டையும், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவனை எப்படி ஜெயிக்க முடியும்? அவனை பார்த்தாலே நடுங்கிறாங்க, பார்த்தாலே. ஆனா தாவீது மாத்திரம் எப்படி பேசுறான்? அவன் ஏமாத்துறான், அவன் மாத்திரம். அதுதாங்க விசுவாச அறிக்கை. ஹல்லேலூயா. ஒன்றை நிச்சயித்து விட்டு பேசுவது தான் அறிக்கை. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கான காரியங்களை நீங்க நிச்சயித்துட்டு பேசுங்க. இது செய்வாரா செய்ய மாட்டாரா, இது தருவாரா தர மாட்டாரா, ஒரே ஒரு கேள்வி வச்சு பாருங்க. இயேசு உனக்கு என்ன சொல்லுவார்? உனக்கு தருவேன்னு சொல்லுவாரா, தருவேன்னு தர மாட்டாரா? அல்ல முடியும்னு சொல்லுவாரா, முடியாதுன்னு சொல்லுவாரா? அப்ப முடியும்னு சொல்வார்னு உனக்கு நன்றாய் தெரிந்தால், இயேசுவை இதை செய்ய முடியும்னு உங்களுக்கு நன்றாய் தெரிந்தால், நீங்கள் உறுதியாய் ஆணித்தரமாய் பேசுங்க. ஹல்லேலூயா. அதை தேவன் கனம் பண்ணுகிறார், அதை தேவன் கனம் பண்ணுகிறார்.
யாத்திராகம புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவுமாய் வெண்மை நிறமாய் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. முதலாய் வனாந்தரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரமாக மன்னாவை பொழிந்தருளினார். அது ஒரு பனிக்கட்டி துளிகளைப் போல, ஒரு சின்ன சின்ன ஒரு பவள மணி போல் அந்த சின்ன சின்ன உருண்டைகளாக இருந்தது. ஒரு தனியாயை போல் ஒரு அளவில், கொத்துமல்லி அளவை போல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது ஒரு பனிக்கட்டியமாக இருக்கும். அது வெயில் ஏற மாதிரி கரைஞ்சிரும். அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு இவங்க வந்து சமைச்சு இது பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இது வானத்திலிருந்து தேவன் இறக்கி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு உணவு. உணவு கிடைக்காத ஒரு இடத்துல கொண்டு போய் தேவன் இவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாரு, வானத்திலேருந்து மன்னாவை இறக்க தராரு. அதை என்ன பண்ணாங்க, தேனிட்ட பணியாரம் போட்டு அதை ஆச்சரியமாக பார்த்தாங்க ஜனங்க. என்ன என்ன அருமையாக இருக்குது, இது டேஸ்ட், தேனிட்ட பணியாரம். அப்போது இது ஒரு மிராக்கிள், இது ஒரு அற்புதம். தேவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு காரியத்தை செய்து உணவு கொடுக்கிறார். ஒரு மிராக்கிள் அது. இந்த அற்புதத்தை இவர்களுக்கு செய்கிறார்கள். இது எப்படி எங்களுக்கு உணவு கிடைக்க போகிறது? இந்த வனாந்தரத்தில் தேவன் எப்படி சோறு போட போறார் என்ற பல கேள்விகள் எல்லாம் இருந்தது. தருவாரா, தரமாட்டாரா, வனாந்தரத்தில் சாவடிச்சிருவாரா, இப்படியெல்லாம் உங்களுக்கு இருந்து ஒரு ஆண்டவர் ஒரு மிராக்கிள் பண்ணி வானத்தில் மன்னாவை இறக்கி தந்து ஆண்டவர் அவங்களுக்கு உணவு கொடுக்கிறார். அதை முதல் முறையை பார்க்கும்போது ரொம்ப தேனிட்ட பணியாரம் போல இருக்கிறது. அது பார்க்கறதுக்கு ஒரு பனி துளிகளை போல இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாய் பார்த்தார்கள். அற்புதத்தை பார்க்கும் போது முதல்ல அப்படி இருக்கிறது. என்னாகும் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்று இல்லையே என்று சொன்னார்கள். அற்புதமாய் பார்த்த அந்த அற்புதமான மன்னாவை இவங்க இப்போ என்ன சொல்றாங்க, அதையே தொடர்ந்து பார்த்து சாப்பிட்டு வரும் பொழுது இவங்களுக்கு போர் அடிக்குது, வாடி போகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. உள்ளம் வாடி போதான். இந்த அற்புதம், ஒரு நாள் அற்புதமா இருந்த விஷயம் இன்னைக்கு எப்படி இருக்கு, வாடி போகிறது. அது ஒரு பெருசாவே தெரியல, அது ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் தேனிட்ட பணியாரம் அற்புத சுவை என்னங்க, இப்ப சப்புன்னு ஆகி போச்சு, இப்ப டேஸ்ட் போச்சு, மன வேதனை ஆயிடுச்சு, வாடி போகிறது. அப்போ மன்னாவோட நிலைமை அற்புதமாய் வானத்திலிருந்து இறக்கி கொடுத்த இந்த அற்புத மன்னாவை இப்ப எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்களா, இதையே சாப்பிடணுமா, இது போர் அடிக்குது, இது மன்னாவில் எவ்வளவு மகிமை வைத்து இருந்தார். அப்ப அற்புதமாய் பார்த்த விஷயம் அற்பமாய் காணப்படுகிறது. இப்ப வாசிக்கலாம். உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமும் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது தாழ்ச்சில்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்று உனக்கு குறைவுபடாதமான தேசம், அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும். கரெக்ட் தானா? 8:3 தான். 3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, இந்த மன்னாவை பத்தி சிறுமைப்படுத்தி, இங்க மோசே எழுதுகிற இந்த வசனத்தை இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி என்றால் இந்த ஒரு வனாந்தரத்திலே வேணும்ட்டு கொண்டு போய் சோறு கடிகாரத்துல வச்சு அதன் சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, உன்னை பசியை வறுக்க வச்சு, பசியிலே என்னடா சாப்பிடுவோன்னு பசியினால வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அதாவது மன்னான்னு ஒரு அற்புதம் பண்ணுது எதுக்குன்ற ரகசியத்தை இங்க மோசே பேசுகிறத பார்க்க முடிகிறது. இந்த மன்னான்னு ஒரு அற்புதம் எதுக்கு பண்ணாருன்னா, இந்த வனாந்தரத்துல ஆண்டவர் இதை செய்வதற்கு காரணம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு. இந்த அற்புதமே கடவுளுடைய வார்த்தையை உணர்த்துவதற்காக தான் இந்த அற்புதம் பண்றாரு. அப்போ அந்த அற்புதத்தின் வாயிலாக கடவுளுடைய வார்த்தை என்று வரணும். ஹலோ, இந்த அற்புதத்தின் மூலமாக
கடவுள் வார்த்தையை நம்பக்கூடியவனா நீ மாறணும். ஹலோ, உனக்கு நடக்கிற அற்புதங்கள் அந்த அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கிறது. அடுத்த கட்டத்தில் நீ கடவுளுடைய வார்த்தையை நம்பக்கூடியவனா மாறணும் என்பதைத்தான் இங்க அவர் திட்ட தெளிவாய் எழுதுகிறது பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதல்லலாம் ஒரு அருமையான தெய்வ மனிதன், இந்த பெரியாட் திடல்னு ஒன்று இருந்தது. நான் இருக்கிற ஒரு சின்ன பையனாக இருக்கிறேன். அதை நான் தான் கூட்டம்னா எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஒரு கூட்டத்தையும் விட்டுறது இல்லைல்ல. அதனால் எல்லாம் போகாத ஊழியக்காரில் சபையும் இல்லை, பிரசங்கங்களில் அது ஒரு தாகம். அப்போ ஒரு மனிதன் நல்ல மாதத்தில் ஒரு நாள் ஒரு அற்புத ஊழியம் நடத்துவார். அவருடைய ஊழியத்தில் என்ன நடக்குன்னா, மெயினாக காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கும், ஊமைங்க பேசுவாங்க இல்லையா. இதுதான் அவர் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணி முடித்து கடைசியாகி வாங்க வாய் பேசாதவர்கள் காது கேட்காதவர்கள் வாங்கன்னு சொல்லி அவர் காதுகளை கைகளை வச்சு சுவிப்பார். சிலருக்கு அதில் பேசுவாங்கன்னா அம்மா அப்பா அப்படி தான் சொல்லுவாங்க, முழுசாக அப்படி தொடர்ந்து பேசலை, சில வார்த்தைகள் பேசுவாங்க, சிலர் காது கேட்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதம் நடக்கும். நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, இப்போ பாரு காது கேட்கலாம் ஜோம் பண்ணுவார், சிலருக்கு விடுதலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு காது கேட்கறவங்களுக்கு அற்புதம் சுகமா, கண்ணு ஊமைங்க பேசுகிறாங்க ஆன்னு பார்த்தது, இதையே பார்த்து மாதம் இப்போ பாரு ஜோம் பண்ணுவார், காது கேட்க போது பாருங்க அப்படின்னு. அது ஒன்று சாதாரணமாகிடுச்சு. சாதாரணமாக அற்புதங்கள் முதல் பிரம்மாண்டமாக இருக்கிறது இல்லையா. செங்கடலை அவர் திறந்துக்கும் பிரம்மாண்டம் இருக்கும், டெய்லி செங்கடல் வழியாக போயிருந்தானே இருக்கும், அது சர்வசாதாரணமாயிட்டு இருக்கும், அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. அற்புதங்களை தொடர்ந்து பார்க்கும்போது சர்வசாதாரணமாயிடுது. அப்படி தான் இவங்களுக்கு மண்ணாமல் எப்படி ஆகிடுதுன்னா, சர்வசாதாரணமாக என்ன ஒன்றும் இல்லைன்னா, ஆனால் ஆண்டவர் அது ஒரு நோக்கத்தை விதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதாவது விசுவாசம் இல்லாதவர்களுக்கு இந்த அற்புதம் தான் ஒரு விசுவாசத்தை தூண்டுதலாக அமையுது. முதல் முறையாக கர்த்தரை வரும்போது அவங்களை ஏதோ ஒன்று அவங்கள திரும்பி பார்க்க வைக்குது, அவனை ஏதோ ஒன்று கவனிக்க வைக்குது இல்லையா. அவங்களுக்கு வார்த்தையை சொல்லி கொண்டு இருந்தால் உடனே அவங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வராது. ஏதோ ஒன்று பிரமிப்பா, ஏதோ ஒன்று காட்டும்போது ஆச்சரியமா இருக்கு, உடனே அவன் கடவுள் மேலே ஒரு சின்ன நம்பிக்கை அவங்களுக்கு தூண்டுதலாக வருகிறது. அது நிமித்தமாக அவங்க எங்கே கடந்து வரணும்னா, கடவுள் வார்த்தையை கடந்து கடவுள் சொல்லியிருக்கிற இந்த அற்புதத்தை பண்ணவர், இதை சொன்னதை அதுவும் செய்வார். அல்லேலூயா. அப்போ எனக்கா எழுதப்பட்டது வசனத்தில் இருக்கிற அவர் செய்வார் என்ற கடவுளுடைய வார்த்தையில நம்பிக்கை கொண்டு வரணும் என்பது தான் இங்க மோசே எழுதுகிறத பார்க்க. இந்த மன்னாவை அனுப்பினது அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியா. கடைசியா நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு எங்க வரணும், வார்த்தை என்ற வரணும் இல்லையா. வனாந்தரத்தில் அற்புதம், கடல் பிரிந்தது, பலவிதமான அற்புதங்கள் இருந்தாலும் வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட கானானில ஹல்லேலூயா, நீங்க விதைச்சு, நீங்க அறுத்து, நீங்க எதிர்பார்த்து, உங்க உழைப்பினால நீங்கள் சொல்லி, நீங்கள் செய்து, நீங்கள் அது ஆசீர்வாதத்தை அடைகிறீங்களே, நீங்கள் விரும்பி அதை பெறுறீங்களே, அதுதான் உங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தின் சந்தோஷம் அந்த நேரத்தில் இருக்கும், போயிடும். ஆனால் நீங்க ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு, நீங்க அதுக்கு ஓடி, நீங்க உழைத்து, நீங்கள் ஆசைப்பட்டு, நீங்க அதை செய்து முடித்து அதுல வர பலனை பார்க்கும்போது அது பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ அதைத்தான் இவர்களுக்கு வைத்திருந்தார் ஆண்டவர். அப்பா, இங்கெல்லாம் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பதற்காக இந்த மிராக்கிள் எல்லாம் பண்ணிட்டு கொண்டு வருகிறேன். ஆனால் கானான் தேசத்துல 40 வருடங்கள் ஆன பிறகு என்னாச்சா? 35 வசனம் வாசிங்களேன். யாத்திராகமும் 16ஆம் அதிகாரம் 35 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். எல்லையை கால வச்சுன்னு முடிஞ்சிச்சிங்க அற்புதம். எல்லையில கால வச்சுன்னு அற்புதம் க்ளோஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? நீ போய் நிலத்துல இந்த நிலத்தை எப்படி பண்படுத்தணும், எப்படி விதைக்கணும், இந்த விதைச்சா என் தேவனிடத்துல ஆசீர்வாதம், ஆண்டவர் விளைய செய்வார், இந்த விளைச்சலை எதிர்பார்க்கறது. நீ ஓடி உழைச்சி விதைச்சி அதை அறுக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறங்க. ஹல்லேலூயா. நீ ஒரு காரியத்தை சொல்லி எதிர்பார்த்து அறிக்கிட்டு அதை பெற்றுக்கொள்ளும் இருக்கிற சந்தோஷம் நீ பெற்ற அற்புதத்தை காட்டிலும் 1000 மடங்கு விசேஷமானது. ஹல்லேலூயா. இந்த அற்புதம் அந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கும். ஆனால்
நீ உன்னை எதிர்பார்த்து அறிக்கையிட்டு செய்து அந்த இடத்தை அடையும் போது வாழ்நாளில நீ மறக்க மாட்டாய். ஹல்லேலூயா. அது உன்னுடைய மகிழ்ச்சிக்குள்ள, அது பெரிய மகிழ்ச்சிக்குள்ள உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப அற்புதங்களை எதிர்பார்க்கறது தவறல்ல. அது ஒரு ஆரம்ப கால ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்குது. அடுத்து நம்ம எங்க வரணும்னா, கடவுளுடைய வார்த்தையை நம்ப வேணும் என்பதற்காக தான் இந்த காரியங்களாம் செய்து காட்டுறது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தையில நீ எதிர்பார்க்கிற அற்புதத்துக்கு மேலான காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லையா? அதை விட சிறந்த காரியங்கள் தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் வைத்திருக்கிறார். நீ அதை நம்பும் போது அதை விட சிறந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுடைய காரியத்தை வைத்திருக்கிறார். இப்போ வனாந்தரத்தில் எது கொடுத்தாலும் பரவாயில்ல, அது வேற விஷயம். சாப்பாடு கெச்சிச்சு, ஆண்டவரே நன்றி அப்பா சோறு கொடுத்தீங்க, ஆண்டவரே எனக்கு பிரியாணி நீ கொடுப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் பிரியாணி தர முடியுமா? முடியாத போட்டாருங்க. காடைகளை வர வச்சு வாயில் சாப்பிட்டு மூக்கு வழியிலலாம் வந்துதான். சரி ரொம்ப நாளாச்சு கறி சாப்பிட்டுன்னு சொல்லி காடைகளாக பிடிச்சின்னு வீட்டு ஃபுல்லாக நிரப்பி வச்சு 3 நாளாக வச்சு பெரிய காடை தான் சாப்பிட்டு மேலே போட்டு மூக்கு வழியில் வாந்திலாம் எடுத்து, கறி சாப்பிடணும்னா கறியை சாப்பிட்ற வா போடுற உனக்கு பிரியாணி போட்டு அவரால் எல்லாம் பண்ண முடியுங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்துல கர்த்தர் எது செஞ்சாலும் ஆண்டவரே எனக்கு இது நல்லதை செய்யுங்கன்னு எதிர்பார்க்கறது வேற, அது நம்ம ஆரம்ப கால விசுவாசம். ஹல்லேலூயா. இல்லையா? கொஞ்சம் சுகம் கிடைச்சா கூட போதும், ஒரு சின்ன காரியம் நடந்தால் கூட நமக்கு பெரிய விஷயம் தான். இல்லையா? அப்போ ஏதோ ஒரு சின்ன நடந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதம் சொன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும், அது வேற விஷயம். ஆண்டவர் நான் இப்படி தான் இருக்க போறேன், உன் வார்த்தை இப்படி தான் சொல்லி இருக்கிறீங்க, இதை செய்ய முடியுன்ற விசுவாசத்துல நான் அதை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளும் போது இருக்கிற சந்தோஷம் வேற லெவல். ஹல்லேலூயா. நம்ம எதை செலக்ட் பண்றது? ஹல்லேலூயா. ஏதாவது செய்யுங்கப்பான்னு கேட்க போறீங்களா? ஆண்டவரை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க சொன்னீங்களா நிச்சயமா செய்வீங்க, அதை என் வாயில வச்சு நான் அறிக்கை பண்றேன்ப்பா, அதை என் வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா? ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 134 அதிகாரம் 39 14 15 16 39 14 15 16. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமி தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. புஸ்தகத்திலே எழுதியிருந்தது. அதாவது இங்க என்ன சொல்றேன்னா, நான் உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்க எழுதி வச்சிட்டீங்கப்பா என்னை பத்தின்றார் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமா, இது சத்தியம், இது கடவுள் நம்மளை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க விதத்துல தேவனுடைய சாயலால் சிருஷ்டித்திருக்கிறார். இது எத்தனை பேர் நம்ம உணர்றோம்? நமக்கு நம்மளை பத்தி பெருசா தெரியுதில்லை. ஏன்னா இதுவே அற்புதம். நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு அற்புதம். நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படுகிறத ஒரு அற்புதம். இல்லையா? நம்ம பிறந்தது முதல்ல சாவரும் டொப்பு டொப்பு டப்புன்னு ஒன்று அடிச்சு நிற்குதா இல்லையா? அது நின்று போச்சா டப்புன்னு என்ன படம்? ஆமாம். அது கொஞ்சம் ஏதாவது கோளாறு பண்ணி போய் இப்போ ஆஸ்பத்திரியில் பார்த்தா தான் அதனுடைய மகிமை தெரியும். அப்போதான் இருதயம் ஒன்று இருக்குது, அது ஓடிட்டே இருக்குது, வயிறு ஒன்று இருக்குது, அது ஜீரணித்து கொண்டு இருக்கிறது. ஒரு விரல் துண்டாகி போனதா அதனால் உங்களுக்கு எதனாலும் செய்ய முடியலன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு அடிப்பட்டு கால் வலியாக இருக்கும் போது அப்போ தான் நடக்க முடியாதவங்களை வேதனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது குணமாயிடும், ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் என்னால் வேகமாக நடக்க முடியல, ஒரு காரியத்தை பண்ண முடியல, தண்ணியில் காலை வைக்க முடியல, இப்படி ஒரு ஊனமான ஆள் மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகுது. அப்போ உண்மையிலே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவோட நிலைமை எவ்வளவா இருக்கும்? அப்போ அந்த காரியத்தினுடைய மகிமை நமக்கு எப்போ தெரிவதில்லைன்னா அது இல்லாத போது தான் தெரியுது. இப்போ நம்ம சூரியனை பார்க்குறோம், அது ஒரு பிரம்மாண்டம். அதை பார்த்துன்னு இன்னும் பிரம்மாண்டமாக படித்திருக்கிறேன்னு சொல்லி நிற்கிறோம். நம்ம அதை பாட்டுன்னு வருது, அதை பாட்டுன்னு பார்த்து நமக்கு சர்வ சாதாரணமாகிடுச்சு. ஆமாம்.
அதே போல தான் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் வருது. அது சர்வசாதாரணமாயிடுச்சு உங்களுக்கு. அது இருக்கும்பா, நைட்டில் வரும் பகலில் போவோம். அப்போ அது அவர் ஒரு மிராக்கிள், அதெல்லாம் ஒரு அற்புதமானது. அற்புதத்தை பார்த்து அது அற்புதமாக பெருசாக நம்ம முக்கியப்படுத்துறது. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு செக்கினா மகிமை நின்றுட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு காட்சிகள். ஒரு எங்குமே ஒரு என்ன பண்ணும், ஒரு வெயில் இருக்கும், அனல் இருக்கும். இவங்களுக்கு மாத்திரம் ஒரு மேக ஸ்தம்பம் குடுக்குள்ளுன்னு இருக்கும். இரவில் இவங்களுக்கு அனலாக இருப்பதற்கு ஒரு அக்கினி ஸ்தம்பம் இவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காரியம். இதெல்லாம் வெளியே இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பத்தியா, அவங்களுக்கு கடவுள் கூட போறாரு, வானத்திலிருந்து மண்ணாம, ஆச்சரியமா. ஆனா இவங்களுக்கு சலிச்சு போச்சு. இவங்களுக்கு அந்த அற்புதங்கள் எல்லாம் பெரிய விஷயமாவே தோணலை. சின்ன சின்ன பிரச்சனை மறுபடியும் ஆண்டவர் முறுமு இருக்கிறது. அற்புதத்தினால உங்களை விசுவாசம் பெருகுச்சான்னு பார்த்தா பெருகின மாதிரி இல்லை. இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு எங்க வந்துடணும், கடவுளுடைய வார்த்தை என்ன வந்துட்டுன்னா விசுவாசத்தை கண்டினியூ பண்ணலாம். அல்லேலூயா. அவர் சொன்னதை சொல்லி கொண்டிருந்தா, சொன்னதை எண்ணி பார்த்து கொண்டிருந்தா, அவர் சொன்ன காரியங்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தா இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகினால நம்ம வாழ்க்கையில அற்புதம் எதிர்பார்க்கிறது அவர் கையில இருக்கு, அறிக்கை உங்க கையில இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஆசைப்பட்டதை வேதத்தின் அடிப்படையில் நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது. எத்தனை பேருக்கு நான் அறிக்கை பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு? நீங்க ஒன்றும் அதுக்காக நடுராத்திரி எழுந்து உக்காஞ்சுன்னு சொல்லணும்னு இல்லை, இல்லையா? இதுக்காக நீங்க எந்தவித கஷ்டமும் பட தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக போகும்போதும் வரும் பொழுதும், வண்டி ஓட்டிட்டு போகும்போது, சமையல் பண்ணும்போதும் அதை சொல்லிக்கொண்டே நீங்கள் உங்கள் வேலைகளை செய்யலாம், இல்லையா? துணி துவைக்கும் போது உங்களுடைய வேலைகளை செய்யலாம். ஒரு பெரிய வேத ஆராய்ச்சியாளர் அவர் என்ன பண்ணாரா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை ஆளில் நடந்துடும் போயினும் வந்துடும் போய் வந்து தியானம் பண்ணின்னு இருக்கிறான். என்ன அது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா எப்படி? இது ஜெபமே பண்ணியிருந்தா சாப்பாடு யாராகிறது, வெளியே அங்கே போகுது, இது பண்ண முடியுமா? யாரால பண்ண முடியும்? இப்படி ஒரு வசனத்தை எழுதி வச்சு இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு அவர் என்ன பண்ணாரா, பெரிய வேத பண்ணிதான் வீட்டில் அப்படியும் நடமாடின்னு சிந்தனை பண்ணினார். இது என்ன ஒன்றும் பொருள் என்று. அவர் பெரிய வேத பண்டிதர். ஆமாம், அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரமாக இருந்துதான், வீட்டு வேலை செய்கிற அந்த அம்மா. அவங்க என்னையா ரொம்ப யோசனையாக இருக்கிறீங்க, இப்படியும் வரீங்க அப்படியும் போகிறீங்க எப்படியும் வரீங்க, எதையோ பயங்கரமாக யோசிக்கிறீங்க. இல்லைம்மா, வேதத்தில் இந்த மாதிரி வசனம் இருக்குது, இது எப்படி சாத்தியமாகும், இது எனக்கு ஒன்றும் விளங்கலை அப்படின்னு சொல்லி அவர் அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க. ஆனால் போங்க ஐயா, இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம்? சாதாரண விஷயமா? நான் எவ்வளோ நேரமாக தியானம் பண்ணி நிற்கிறேன், இது இன்னும் விளங்கவில்லை, இதை போய் என்ன பண்ண சாதாரண விஷயம் சொல்லியிருக்கிறேன், இது எப்படி நடக்கும்? ஒன்றும் இல்லைப்பா, நான் துணி துவைக்க போவேன்னா, ஆண்டவரே இந்த துணி விளக்குறது போல என்னை உள்ளத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கள் வெளுத்து என்னை பரிசுத்தமாக்கிடணும். சாமான் போது ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போயின்னு ஆண்டவரே சொல்லி, அப்போ ஒவ்வொரு செயலும் ஜெபமாக்கிடா, எப்போதும் ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்களாம். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுதா, எப்பவுமே ஜெபம் பண்ணுறது, எல்லாம் செயலிலும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் ஜெபம் பண்ண முடியும். எது பண்ணாலும் நடக்கும்போது ஆண்டவரை என்னை சுகத்தோடு நடத்துறீங்களா ஆண்டவரை, நடந்து போனால் அது ஒரு ஜெபம். ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் சிறப்பாக செய்ய வைக்க போகிறீங்களே நன்றின்னு சொன்னால் ஜெபம். அப்போ ஜெபம்ன்ற தனியாக இல்லை, எப்போதும் அவரோடு பேசி கொண்டு இருந்தாலே ஜெபம் தான். அதை அந்த அம்மா எளிதாக சொல்லிட்டாங்க. ஆனால் வேத பண்டிதருக்கு புரியலை. அதுபோல் அதை அறிக்கை பண்ணணும்னா இது எப்படி உட்காந்து பண்ணுமா நின்று எப்பவும் பண்ணலாம். ஹல்லேலூயா. நடக்கும்போது, படத்துல இருக்கும்போது, தூங்கும் போது, தூக்கத்துல கூட நீங்க அறிக்கை பண்ணிட்டு தூங்கலாம். அப்படி செய்யும் பொழுது நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை, கர்த்தர் சொன்னபடி உன் அறிக்கையை நீ மாற்றிக்கொண்டால் கர்த்தர் சொன்ன அனைத்து ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. உனக்கான பிரச்சனை என்னன்னு பாருங்க. இந்த பிரச்சனை காணவங்களுக்கு கடவுளை சொன்ன வேத வசனம் எடுத்து பாருங்க. அந்த வசனத்தை இன்னிலேருந்து சொல்ல ஆரம்பிங்க. அதை நிச்சயப்படுத்திங்க. முதல் இது எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா ஒரு நிச்சயத்தை எடுத்துங்க. நீ அந்த நிச்சயம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிருங்க. 100% இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா.
ஏன் சொல்றேன்னா, என்னுடைய என்னுடைய சுய அறிவில் இதை சொல்லலை, வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நடக்காத ஒன்று சொல்றாரு பாருங்க அவர். அங்கேயும் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது உனக்கு கடகளவு உனக்கு விசுவாசம் உண்டாயிருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று நீ சொன்னால் அது உனக்கு கீழ்ப்படியும். அது உனக்கு இல்லையா? அந்த இதெல்லாம் சுட்டி காட்டி ஏசுக்கிட்ட வந்தோன்னா அவர் இன்னும் டாப்பில் பேசுகிறார். நம்முடைய வார்த்தையினுடைய பவரை அங்கே அவர் அருமையாக புரிய வைக்கிறாரு. உனக்கு கடகளவு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து அது வேரோட பிடுங்குண்டு. வேரோட பிடுங்க முடியுமா? அதுவே பெரிய விஷயம். மரத்தை வேரோட பிடுங்கணுமா? வெட்டி தான் சாய்க்கணும் இல்லையா? வேரோட பிடுங்கணுமா? வைத்திய வரமா? அது வேறு பல மூளைக்கு பாய்ந்து இருக்கும் இல்லையா? ஒரு செடியை பிடிங்கலாம் பிடிச்சி, ஏன்னா வேறு அது கொஞ்சம் தூரம் போயிருக்கும், அது தூக்கணும்னு வந்துடும். மரத்தோட வேரோட யாரை பிடுங்க முடியுமா? அதுவே முடியாது. அதுவே சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா வேறு பல இடங்களுக்கு போயிருக்கும். வேரோட பிடுங்கினா கட்டாயி தான் வரும். பிடுங்க முடியாத, முதல் வெட்டி தான் எடுக்கணும் மரங்களை. இப்போ வேரோட பிடுங்கிறது சாத்தியம் இல்லை. அது வேரோட பிடுங்குண்டு கடலில் நடுறது, நிலத்தில் நடுறதில்ல. நல்லா கவனிங்க. கடலில் எத்தனையோ மீட்டர் உயரத்துக்கு தண்ணி இருக்கு, கிலோமீட்டர் கணக்கில் பள்ளங்க இருக்குது உள்ள. கடல்ன்றது அவ்வளோ ஆழமாலாம் இருக்குது. கடலில் தண்ணியில் ஏதாவது நட முடியுமா? நிலத்தில் தான் நட முடியும். இது சொல்கிறத கொஞ்சம் பாருங்க. கடலிலே முதல் வேரோட பிடுங்கணும், அதுவும் நடக்காது. கடலில் நடணும். கடலில் போய் தண்ணியில் மரம் அப்படி நிற்க வச்சா நிற்குமா? நிற்காது. ஆனால் நீ சொன்னா அது உனக்கு கீழ்ப்படைந்து அதுவா பிடுங்குண்டு, அது உனக்கு கீழ்ப்படைந்து அதுவே வெளியே வந்து அதுவே போய் கடலை நடப்பட்டு இருக்குமா? ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஏதாவது நம்புறதுக்கு வழி இருக்காது. ஆனா இது நடக்கும்னு அவர் சொல்றாரு. எது நடக்கும்னு சொல்றாரு. நீ இது மாதிரி நடக்காததே சொன்னா நடக்கும்னு சொல்ற, நான் நடக்குன்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில ஏன் நடக்காது? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததை நீ சொன்ன நடக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. அவர் நடக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னாரு. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் சொன்னாரு. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்னாரு. அவர் சொன்னதை நிறைவேற்றாமல் விட்டுருவாரா? ஹல்லேலூயா. நீங்க சொன்னாலே நடக்குமானால், என் தேவன் சொன்னது நிச்சயமா நடக்குமானால், அந்த வார்த்தை உன் வாயிலை வைத்து அறிக்கை செய்யும் போது உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே.